guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அறுசுவை மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். எல்லா சுவையும் கலந்தது அறுசுவை மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மாங்காய் இந்த மாதிரி காயும் பழமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த பச்சடிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் காய வச்சுட்டு சட்டியில் இந்த கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வரமிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டதை வீடியோ எடுக்கலை. மாங்காய் நல்லா இந்த மாதிரி குழைவாக வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுக்கலாம். அரை டம்ளர் போதும். இது கொஞ்சம் இந்த தண்ணியில் மாங்காய் வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்புறம் இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு, நெக்ஸ்ட்டு இந்த புளித்தண்ணி இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். மாங்காய் பச்சடி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. கம்மன்னு மாங்காய் பச்சடி, அறுசுவை மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.